பிரியமானவர்களே, பொதுவாக ஒருவர் குடும்பத்தை விட்டு தூர தேசத்துக்கு செல்கையில் அநேகர் வந்து நாம் எப்படி அங்கு இருக்க வேண்டும் என்றும் என்னென்ன கஷ்டங்கள் வந்தால் எப்படி சமாளிக்க வேண்டும் என்று கூறுவது வழக்கமாக உள்ளது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 38 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகி இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள் என்பதாகும். இந்த பகுதியிலே நாம் பவுலின் உருக்கம் நிறைந்த வார்த்தைகள் என்று நாம் பார்க்கலாம். வசனங்கள் 29 முதல் 32 நாம் பார்க்கும் பொழுது 3 வருஷ காலம் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்து அமைத்த அந்த திருச்சபை விசுவாசிகளை குறித்து எச்சரிக்கையாயிருக்க கூறுகின்றார். அந்த மக்கள் பின்வாங்கி போகாமலும் தவறான போதனைகளிலே அவர்கள் இழுத்து கொள்ளப்படாமலும் இருக்க அவர்களை குறித்து கவனமாக இருங்கள், விழித்திருக்கும்படியும் கூறுகின்றார் என்று நாம் பார்க்கிறோம். இதிலே நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு திருச்சபையின் ஆயர்களும் இப்படித்தான் இருக்க வேண்டும். எந்த விதமான தவறான போதனைகள் நம்முடைய ஆலயத்திற்குள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் பாதுகாப்புக்கும் தேவ வசனத்துக்கும் ஒப்பு கொடுக்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய வசனத்தை கூறவும் நாம் நம்மை அர்ப்பணிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். வசனம் 33 முதல் 35 ஆண்டவரின் வசனத்தை தைரியமாக பிரசங்கித்தேன் என்கிறார். பிறருக்கான எதையும் நான் இச்சிக்கவில்லை, பிறரின் கையை எதிர்பார்த்து வாழவும் இல்லை என்கிறார். நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்தார் பவுல் என்று நாம் பார்க்கிறோம். வசனம் 34 தனது பிழைப்புக்காக தானே கூடார தொழில் செய்து வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். வசனம் 35 இவைகளுடன் ஊழியமும் செய்து எனக்கு கிடைத்த வருமானத்தால் பலவீனரையும் தாங்கினார். அது மட்டுமல்ல, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என வாழ்ந்தார். தனக்கு இருக்கிறதையும் பிறருக்கு கொடுத்து வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாமும் கூட பிறரிடத்திலே வாங்குகிறதை பார்க்கிலும் கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஊழியக்காரர்கள் அநேகர் தங்கள் தேவைகளுக்காக ஆண்டவரை நம்பாமல் மனிதரின் கைகளை எதிர்பார்த்து நம்புகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இன்றும் அநேக விசுவாசிகள் பணம், பதவி, மாம்ச இச்சை போன்றதில் சிக்குண்டு கர்த்தரின் நாமத்தை தூஷிக்கின்றவர்களாக இருக்கின்றதையும் நாம் காண முடிகிறது. ஆகவே மிக கவனமாக எச்சரிப்புடன் நாம் வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும். வசனம் 36 முதல் 38 பவுலுக்கும் உடன் விசுவாசிகளுக்கும் உள்ள ஐக்கியம் மிக சிறந்ததாக விளங்கினது. பிரிந்து போகும் பொழுது அவரோடு சேர்ந்து அனைவரும் ஜெபித்தார்கள், அவர்களை அன்போடு விசாரித்தார்கள், அன்பு கூர்ந்தார்கள், இன்னும் அவர்களின் நிலையை கண்டு அவர்கள் மனம் வருந்தினார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்று நமக்குரிய ஐக்கியம் எப்படி இருக்கிறது என்று நம்மை உணர அழைக்கிறது. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தகப்பனை, பவுலை போன்று நாங்களும் ஆத்தும பாரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமேன்.